திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுங்க, அதை ஏற்கிறார்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுனே தெரியல பத்தியில உங்களுக்கு. இத்தனை ஆண்டுகள் அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியின் தலைவர் யாரையாவது சொல்லுங்களேன், திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேச சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? இந்தியாவில் 4 தேசம் இருக்கு. ஒரு தேசம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வடக்கில் இருக்கிறவங்களுக்கு தெற்கில் இருக்கிறவனுக்கு ஆகாது, தெற்கில் இருக்கிறவனுக்கு கிழக்கில் இருக்கிறவனுக்கு ஆகாது. ஆனால் இந்த 3 திசையில் இருக்கிறவனையும் அரவணைக்கிறது தென் மாநிலம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. இதுக்கு ஒரு அழகான சொல் வேணும். அந்த சொல்லுக்கு பேர் தான் திராவிடம். நல்ல கொள்கை சித்தாந்தம், வந்தாரை வாழ வைக்கிற சித்தாந்தம். இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது, தீண்டாமை, மதவெறி, பாசிசம், இனவெறி, வேற்றுமை, பிளவு வேறுபாடு. இந்த விஷயங்கள் எதுவுமே இவங்களுக்கு பிடிக்காது. எங்கேருந்து வந்தாலும் இந்த தென் மாநிலத்தில் இருக்கவங்க வாழ வைப்பாங்க, வந்தாரை வாழ வச்சு அழகு பார்ப்பாங்க. இதுக்கு வச்ச பேர் தான் திராவிடம், திராவிட மண். தேசிய கீதத்தில் திராவிட உத்தலகங்கான்னு அழகான வரி வரும். தமிழ் தாய் வாழ்த்தில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிட திருநாடுன்னு வரும். இதெல்லாம் சுதந்திரம் அடைவு முன்னாடியே எழுதிட்டாங்க. இன்னைக்கு வந்த சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது. இன்னும் சீமான அரசியலுக்குள்ள நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இது கை அப்படின்னா இது விரல், இது உள்ளங்கை, இது ரேகை, இது சதை, எல்லாம் சேர்ந்தது தான் கை. அந்த மாதிரி தான் நல் விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் திராவிடம். திராவிடத்துக்கு என்ன அர்த்தம், திராவிடத்துக்கு என்ன அர்த்தம், நிறைய யாரும் தெரியாதவங்க கேட்ட கேள்வியை எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுக்காதீங்க. அம்மானா என்ன அர்த்தம்? பெற்றவள், வளர்ப்பவள், பராமரிப்பவள், ஆளாக்குபவள், இதெல்லாம் சேர்ந்தது தான் அம்மா. நல்ல விஷயங்கள் 4 சேர்ந்தது தான் திராவிடம். திராவிடங்கிறது நல்ல சொல். இதை புரிஞ்சிக்காம சில பைத்தியக்கார அரசியல்வாதிங்க திராவிடத்தை விமர்சிக்காதீங்க. நன்றி.